2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி 2 மக்களவை தொகுதிகளில் போட்டியிட்டார். இந்த இரு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்த நிலையில், இந்த இரு தொகுதிகளில் எதில் எம்பியாக நீடிக்க விரும்புகிறார் ராகுல் காந்தி, எதை கைவிடப் போகிறார் என்னும் கேள்வி எழுந்தது. வயநாட்டை கைவிட்டு ரேபரேலியை தக்க வைத்துள்ளார் ராகுல் காந்தி. வயநாட்டில் பிரியங்கா காந்தி களமிறங்குகிறார். காங்கிரஸ் வியூகம்தான் என்ன? கடந்த முறை நடந்த மக்களவைத் தேர்தலில் கேரள மாநிலத்தில் உள்ள வயநாடு, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அமேதி ஆகிய இரு தொகுதியில் போட்டியிட்டார் ராகுல். அதில் அமேதியில் தோல்வியை தழுவினார். இதனால் வயநாட்டின் எம்பி ஆனார். ஆனால் இந்த முறை ரேபரேலியை தக்க வைத்திருக்கிறார். அதன் பின்னணி குறித்து பார்க்கலாம். ரேபரேலியில் ராகுல் போட்டியிட்டதற்கு முக்கிய காரணமே வட இந்தியாவில் ராகுலின் பிரதிநிதித்துவம், ராகுலை கடந்து காங்கிரசின் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்பதுதான். அதற்கு ஏற்றாற்போல் இம்முறை உத்தரப்பிரதேசம் பெரும் வெற்றியை இந்தியா கூட்டணிக்கு வழங்கி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் வரும் 2025ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தலும் நடக்கிறது. ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி காங்கிரஸை மேலும் பலப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட வேண்டி ராகுல் ரேபரேலியை தக்க வைத்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் இருப்பதன் பின்னணியில் அவர் டெல்லி அரசியலை உற்று நோக்குவார் என்னும் பேச்சும் அடிபடுகிறது. வட இந்தியாவில் அவரின் இருப்பு தற்போது மிகவும் முக்கியம் வாய்ந்தது. அவர் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சியை பாஜக பிடித்திருக்கும் சூழலில் எதிர்க்கட்சிகள் தீவிரமாக செயல்பட திட்டமிட்டுள்ளனர். அதற்கு வட இந்தியாவில் ராகுல் இருப்பது டெல்லி அரசியலை மிக கூர்மையாக கவனிக்க வழிவகுக்கும். அதன் அடிப்படையில் தான் இந்த முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. பிரியங்கா வயநாட்டில் போட்டி ஏன்? வயநாடு தொகுதியை பொறுத்தவரை ராகுலுக்கு மிகவும் நெருக்கமான தொகுதியாகத்தான் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த தேர்தலில் தென்னிந்தியாவில் பாஜக பல இடங்களில் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. குறிப்பாக மக்களவை தேர்தலில் பாஜகவை சேர்ந்தவர்கள் கேரளாவில் வெற்றி பெறாத சூழலில் முதல் முறையாக சுரேஷ் கோபி அங்கு வெற்றி பெற்றுள்ளார். எனவே பாஜகவுக்கு தென்னிந்தியாவில் சவாலை தரும் அடிப்படையில் வயநாட்டில் காங்கிரஸ் இருப்பு என்பது அவசியம். அதே வேளையில் ஏதாவது ஒன்றை தியாகம் செய்ய வேண்டும் என்னும் அடிப்படையில் ஏற்கனவே பலம் வாய்ந்த கேரளாவை விடுத்து உத்தரப்பிரதேசத்தை தக்க வைத்திருக்கிறார் ராகுல் காந்தி. குறிப்பாக ராகுல் வயநாட்டின் எம்பி பதவியை ராஜினாமா செய்வது கடந்த முறை அமேதியில் வெற்றி கிடைக்காததால் வயநாடு எம்பியாக தொடர்ந்ததாகவும், தற்போது ரேபரேலியில் வெற்றி பெற்றதால் வயநாட்டை கை நழுவி விட்டதாக எதிர்த்தரப்பினர் தற்போது பிரச்சாரத்தை முன்வைத்து வருகின்றனர். இது ராகுல் மீது அதிருப்தி அதிகரிக்க காரணமாக அமையலாம். ஆகவே அதனை சமன் செய்யும் பொருட்டு வலுவான போட்டியாளராக இருக்க வேண்டும் என்னும் அடிப்படையில் பிரியங்கா காந்தி களத்தில் இறங்கியுள்ளார். வயநாட்டை பொறுத்தவரை ராகுல் அதனை கைவிட்டால் அந்த தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிட வேண்டும் என்னும் கோரிக்கையை கேரள காங்கிரசினர் முன்வைத்தனர். அதனை ஏற்று வயநாட்டில் தன் முதல் தேர்தல் அரசியலை தொடங்கவிருக்கிறார் பிரியங்கா காந்தி. வயநாட்டில் போட்டியிடுவது குறித்து பேசிய பிரியங்கா, வயநாடு மக்கள் ராகுல் காந்தி இல்லையே என்று சோர்ந்து விடாமல் பார்த்துக்கொள்வேன் என பதிலளித்தார். பிரியங்கா காந்தியின் அரசியல் பயணம் குறித்து பார்க்கலாம். அரசியலில் இருந்து சற்றே விலகி நின்றவரை காலம் அரசியலுக்குள் கொண்டு வந்திருக்கிறது. வட இந்தியாவில் இருந்து தன் தேர்தல் அரசியலை தொடங்குவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் தென்னிந்தியாவில் இருந்து தன் முதல் தேர்தல் அரசியலை தொடங்குகிறார். கடந்த 2004ஆம் ஆண்டு தன் முதல் அரசியல் பிரவேசத்தை உத்தரப்பிரதேசத்தில் நிகழ்த்தினார் பிரியங்கா. மக்களவை தேர்தலில் களமிறங்கிய தன் தாய் மற்றும் சகோதரருக்கு ஆதரவாக ரேபரேலி மற்றும் அமேதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஆனால் அதிகாரப்பூர்வமான இவரின் அரசியல் அறிமுகம் நிகழ்ந்தது என்னவோ 2019ஆம் ஆண்டில்தான். காங்கிரஸ் கிழக்கு உத்தரப்பிரதேச பகுதிக்கு பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டார். பின்னர் 2020ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் காங்கிரஸ் பொதுச் செயலாளராக பொறுப்பு இவருக்கு வழங்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் சட்டப்பேரவை தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு தீவிரமான களப்பணியாற்றினார். அந்த தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியடைந்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றிகரமான களப்பணி ஆற்றும் தலைமை கிடைத்தது. 2024ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போதே இவரை தேர்தலில் களமிறக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்தனர். ஆனால் அவர் பல இடங்களுக்கு சென்று பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்னும் காரணத்தை முன்வைத்து அவர் போட்டியிடவில்லை. தேர்தல் பிரச்சார மேடைகளில் இவர் முன்வைத்த வாதங்கள், பதிலடிகள் முக்கியமாக பேசப்பட்டது. குறிப்பாக பிரதமர் மோடி காங்கிரஸ் மீது வாரிசு அரசியல் குற்றச்சாட்டை வைத்தபோது, என் தாத்தா அப்பாவை முன்னிறுத்தி நாங்கள் வாக்கு கேட்கவில்லை, வாரிசு அரசியல் நாங்கள் செய்யவில்லை என பதிலடி தந்தார். இப்படியாக எதிர்த்தரப்பில் எழுந்த முக்கியமான கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதிலடி தந்தவர் பிரியங்கா காந்தி என்பதும் குறிப்பிடத்தக்கது.
இந்த தேர்தலில் நேரடியாக இவர் களம் கண்டிருந்தால் முடிவு மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கும். ஆனால் இடைத்தேர்தலில் களமிறங்குவது இவருக்கு பின்னடைவாக அமையுமா என்னும் கேள்வி எழுப்பப்படுகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு வயநாடு தொகுதியில் 7,06,367 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் ராகுல் காந்தி. அவர் மீண்டும் 2024ஆம் ஆண்டு வயநாட்டில் களம் கண்டு 6,47,445 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இந்த நிலையில் பிரியங்கா காந்தி நேரடியாக களம் கண்டால் தற்போது பெற்றதை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெல்ல வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்படுகிறது. குறிப்பாக இவரின் வருகையை வரவேற்று பேசியுள்ள வயநாட்டின் சிபிஎம் கட்சி வேட்பாளர் அன்னிராஜன், இந்தியா கூட்டணி தொடர்வதால் சிபிஎம் வயநாட்டில் போட்டியிடுமா என்பதை கட்சி மேலிடம்தான் முடிவு செய்யும் என கூறியிருக்கிறார். சிபிஎம் போட்டியிடாத பட்சத்தில் பிரியங்கா காந்தி நல்ல வாக்கு வித்தியாசத்தில் வெல்வார். அது மட்டுமில்லாமல் கேரளாவில் குறிப்பிடத்தக்க வாக்குகளை பெற்றுள்ளது பாஜக. மேலும் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கவிருக்கிறது கேரளா. எனவே தற்போது பிரியங்காவின் வருகை கேரளாவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் எதிர்க்கட்சிகள் ராகுல் விலகியதையும் மத்தியில் பாஜக ஆட்சியில் இருப்பதையும் முன்வைத்து தீவிரமான பிரச்சாரத்தை கையில் எடுக்கும். அது தேர்தலில் எதிரொலிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. இது மட்டுமில்லாமல் ரேபரேலியில் போட்டியிட்டால் சவாலாக இருக்கும் என்பதும் வயநாட்டை தேர்ந்தெடுக்க காரணமாக இருக்கக்கூடும் என்கிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள். இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி பிரியங்காவிற்கு எதிராக களம் அமைக்குமா அல்லது பிரியங்காவிற்கு வழிவிடுமா என்ற கேள்வியும் எழுகிறது. இருந்தபோதிலும் பிரியங்கா காந்தியின் இந்த என்ட்ரி தென்னிந்தியா முழுவதிலும் காங்கிரஸை வலுப்படுத்த உதவும் என அக்கட்சி நம்புகிறது. அதற்கான நகர்வாகத்தான் பிரியங்கா வயநாட்டில் களமிறக்கப்பட்டிருக்கிறார்.